ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைப்பூசம் வரப்போது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தைப்பூச விரதம் பத்தி அவ்வளோ பேர் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கமெண்ட்ல இந்த மாதிரி ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெகுலரா விரதம் இருக்கவங்க கூட சில சில டவுட் எல்லாம் கேக்குறீங்க. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கான பதில தான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்க எப்போல இருந்து இந்த மாதிரி முருகருக்கான விரதம்லாம் இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நார்மலாவே பாத்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் விரதம் இருந்திருக்கேனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எனக்குமே பாத்தீங்கன்னா இப்போ 2 வருஷமா தான் நான் இந்த விரதம்லாம் ஃபாலோ பண்றேன். எனக்கு அதுக்கு முன்னாடி சஷ்டி விரதமோ இந்த மாதிரி தைப்பூச விரதமோ இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நார்மலா கோவிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், அவ்வளவுதான். பட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 இயர்ஸா தான் விரதம்லாம் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி அக்கா விரதம் இருந்து உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் நடந்திருக்கா அப்படின்னுமே கேட்டிருந்தீங்க. ஆமா, விரதம் இருந்து எனக்கு என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது முருகருக்கு சஷ்டி விரதம் இருந்தப்போதான் பாத்தீங்கன்னா எனக்கு வள்ளியின் வேலன் ப்ராஜெக்ட் கமிட் ஆச்சு. வள்ளியின் வேலன் அது வரைக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஒரு வேலை இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்பதான் சரி நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 48 நாள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சேன். பட் எனக்கு அப்போ பாத்தீங்கன்னா வள்ளியின் வேலன் ப்ராஜெக்ட் கிடைச்சது. அதே மாதிரி இப்ப போன தடவை பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருந்தேன். இருந்தப்போ பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல அது ஆக்சுவலா சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதனாலதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கல. பட் என்னோட லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது நடந்துச்சு. பட் அந்த 48 நாள் சஷ்டி விரதம் இருந்தப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ஒரு நாளும் ஒரு நாள் கடக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் போச்சு. அதனால பாத்தீங்கன்னா, ஆனா நான் கேட்ட விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் கேட்ட விஷயம் நடக்கல. பட் அதை விட என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்துச்சு. அதனால விரதம் இருக்கும்போது ஒரு தடவை இவர்கிட்ட சொல்லுவேன், தங்கம் விரதம் இவர் சொல்லுவாரு, ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிற, நான்வெஜ் சாப்பிடாம இருக்க, அது உனக்கு கஷ்டமா இல்லையா? ஏன்னா எனக்கு நான்வெஜ் அவ்வளவு பிடிக்கும். பட் நீ விரதம் இருக்கும்போது ரொம்ப நீ உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு விஷயம் பண்ற அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையா சொல்ல போனா எந்த கடவுளுமே நம்மளை வருத்திக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு எப்பவுமே சொல்றது கிடையாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த விட்டு உனக்காக நான் விரதம் இருக்கேன், எனக்கு இது தேவை, எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கறதா தான் நான் நம்புறேன். அதனால எனக்கு பாத்தீங்கன்னா அந்த 48 நாள் விரதம் இருக்கிறதோ 21 நாள் இருக்கிறதோ பெரிய விஷயமாலாம் தெரியறதே கிடையாது. பட் வள்ளியின் வேலன் 48 நாள் விரதம் எப்படி இருந்தேன்னா, காலையில மார்னிங் ஒரு வேளை மட்டும் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு வேளை சாப்பிட இல்ல, 48 நாளுமே காலையில மதியம் 2 வேளையுமே சாப்பிடாம இருந்து நைட்டு மட்டும் தான் ஏதாவது எடுத்துப்பேன். இந்த 48 டேஸ் அந்த மாதிரிதான் விரதம் இருந்திருந்தேன். ஷூட்டிங் எல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா காலையில இங்க வீட்டுல இருந்து ஒரு 6 o'clock 6:30க்கு நான் கிளம்புறேன் அப்படின்னா அங்க போயிட்டு ஷூட்டிங்ல ஃபுல் டே நிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணும். அதனால ரொம்ப டயர்டா ஆகும். பட் பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல அது உண்மையாவே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சது. அந்த டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு 9 months அந்த சீரியல் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீரியல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு விரதம் இருந்து இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி 2வது இப்போ சஷ்டி விரதம் இருந்தப்போ முன்னாடியே சொன்ன மாதிரிதான் என்னோட லைஃப்ல ஓகே இது நான் நிறைய நாள் கேட்டுமே இருக்கேன், ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, உனக்காக தான் நான் விரதம் இருக்கேன், உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றேன், ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறேன், நான் உன்னை திரும்ப திரும்ப தேடி வர்றதுனாலதான் என்னை இவ்வளவு சோதிக்கிறேன். அந்த மாதிரி முருகர்கிட்ட நிறைய கேள்வி கேட்பேன். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கான பதில் மாதிரிதான் எனக்கு நடந்த விஷயம் இருந்துச்சு. மாலை வேற போட்டிருந்தேன். அந்த 1 week எல்லாம் பேசாம செத்துடலாமா அப்படின்ற அளவுக்கு உண்மையாவே தோணுச்சு. அந்த அளவுக்கு அவ்வளோ மன உளைச்சல்ல இருந்தேன், ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தேன். பட் இந்த விரதம் முடிச்சு மாலையெல்லாம் கழட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே இது எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால விரதம் இருக்கவங்களை கண்டிப்பா நடக்குமா நடக்காதா, சஷ்டி விரதம் இருந்தா நடக்குமா, தைப்பூச விரதம் இருந்தா நடக்குமா அப்படின்னா நீங்க நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்கும். அதை நான் 100% கண்டிப்பா சொல்லுவேன். எந்த விஷயம் பண்ணாலும் நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா அது நடக்கும். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் 48 நாள் விரதம் இருந்திருப்பீங்க.
21 நாள் விரதம் வந்து இருந்திருப்பீங்க. இப்போ 7 நாள் விரதம் கூட இருப்பீங்க. இப்போ ரெகுலரா என்கிட்ட வந்து கேட்கறது என்ன அப்படின்னா, அக்கா நான் 48 நாள் விரதம் வந்து இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து யாராவது பங்காளி முறையில வந்து இறந்துட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்னால வீட்ல வந்து விளக்கேத்த முடியாது. நான் எப்படி என்னோட விரதத்த முடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா 48 நாள் நீங்க விரதம் இருக்கேன்னு தானே வேண்டியிருந்தீங்க. இப்போ சில பேரால வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, வீட்ல விளக்கேத்த மாட்டாங்க. அந்த மாரி எல்லாம் வந்து இருக்கு போல இருக்கு. எனக்கு அத பத்தி கரெக்ட்டா தெரியல. பட் இருந்தாலும் நீங்க 48 நாள் விரதம் இருக்க போறீங்கன்னு வேண்டியிருக்கீங்க அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடாம 48 நாள் இருக்கேன்னு சொல்லி வேண்டியிருப்பீங்க. அப்போ உங்களால வீட்ல விளக்கேத்த முடியல அப்படின்னாலும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எப்படி வேண்டிக்கிட்டீங்களோ நான்வெஜ் சாப்பிடாம விரதம் மட்டும் இருங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு எப்படி முருகர மனசார வந்து பூஜை ரூமுக்கு போக கூடாதா? எனக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. பட் நீங்க விளக்கு உங்க வீட்டுல ஏத்தக்கூடாது அப்படின்னா விளக்கு ஏத்தாம நீங்க வந்து தாராளமா வந்து அந்த 48 நாள் விரதத்தை வந்து முடிக்கலாம். எங்களால கோவிலுக்கு கூட போக முடியாது அப்படின்னா கண்டிப்பா கோவில்ல போய் தான் விரதம் முடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க இருந்து கூட விரதம் வந்து முடிச்சுக்கலாம். நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி சஷ்டி, கிருத்திகை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம், இந்த மாதிரி நாளுக்கெல்லாம் கோவிலுக்கு வந்து கண்டிப்பா போகவே மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னால உள்ள போய் அந்த சாமியை நிம்மதியா நின்று ஒரு 10 நிமிஷம் கும்பிட கூட முடியாது. அதனால அடுத்த நாள் கூட போய் சாமி பார்த்துட்டு முருகரை பார்த்துட்டோ இல்ல எந்த தெய்வத்தை பார்த்துட்டோ வருவனே தவிர அந்த கடவுளுக்கான உகந்த நாள்ல போயிட்டு நான் கண்டிப்பா வந்து போக மாட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுல இருந்தே தான் என்னோட விரதத்தை வந்து முடிப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டருமே வந்து கேட்டிருந்தாங்க. நான் 48 நாள் விரதம் வந்து இருந்திருந்தேன். பட் என்னோட பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. இப்போ நான் வந்து எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். கடவுள் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த 48 நாள் வந்து நீங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம விரதத்தை வந்து முடிச்சிருங்க சிஸ்டர். அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதனால இந்த வீடியோ பாக்குற யாராவது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால உங்க வீட்டுல விளக்கேத்த முடியல அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நினைச்சு கவலையே படாதீங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருக்கீங்க அப்படின்னா அந்த விரதத்தை வந்து அப்படியே ரெகுலரா வந்து கண்டினியூ பண்ணுங்க. என்னைக்கு விரதம் முடியுதோ, என்னைக்கு தைப்பூசம் முடியுதோ, மனசார வீட்டுல இருந்தே கூட கடவுளை உட்கார்ந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி முருகரை நினைச்சீங்கன்னா கூட கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா விளக்கேத்தி அவருக்கு பிரசாதம் செஞ்சு படையெல்லாம் செஞ்சு அப்படிதான் பண்ணாதான் வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல பண்ண முடியாம இருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க வந்து மனசார நினைச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் எங்களுக்கு சஷ்டினே சாரி தைப்பூசம்னே வந்து தெரியலக்கா, திடீர்னு சடனா பார்த்தேன் நான், இப்ப நான் என்ன பண்றது, இன்னும் 3 நாள் தான் இருக்கு, 4 நாள் தான் இருக்கு அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 டே மட்டும் கூட தைப்பூச விரதம் வந்து இருக்கலாம். நீங்க இத்தனை நாள் நீங்க விரதம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. அன்னைக்கு ஒரு நாள் இருக்கீங்க அப்படின்னா காலையில சாப்பிடக்கூடாதா, மதியம் சாப்பிடக்கூடாதா, என்ன பண்ணணும் அப்படிலாம் கேக்குறீங்க. காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சிருங்க. குளிச்சுட்டு ஏதாவது முருகர் படமோ முருகரோட சிலையோ இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட வீட்டுல இருக்கிற பூ வச்சு ஒரு விளக்கேத்தி வெறும் ஒரு வாழைப்பழம், கற்கண்டு எது இருக்கோ அதை பிரசாதமா வச்சு நீங்க சாமி கும்பிடுறதுனாலும் தாராளமா வந்து கும்பிடலாம். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வடை பாயசம் எல்லாம் செஞ்சு படையல் போட்டு சாமி வந்து கும்பிடுவாங்க. காலையில சாப்பிடாம ஒருவேளை உங்களால இருக்க முடியும் அப்படின்னா காலைல ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்து நீங்க விரதம் வந்து இருக்கலாம். இல்ல 2 வேளையுமே சாப்பிடாம இருந்து இருக்கவங்களும் இருப்பாங்க. அது உங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்துதான். சில பேர் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் வந்து இருப்பாங்க. அதனால உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ, உங்களோட ஹெல்த்தை எது பாதிக்காதோ அந்த மாதிரி தாராளமா நீங்க விரதம் வந்து இருக்கலாம். என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா வடை பாயசம் எல்லாம் செஞ்சு இலை போட்டு முருகருக்கு வந்து படையெல்லாம் செஞ்சு அன்னைக்கு வந்து கண்டிப்பா என்னோட விரதத்தை வந்து நான் வந்து முடிப்பேன். அதே மாதிரி கோவிலுக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு வந்து போக மாட்டேன். அதுக்கப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ முருகரை போய் ஃப்ரீயா நின்று பார்த்துட்டு வந்து 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 நான் வந்து வருவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கவங்க அப்படி இருங்க. சில பேர் 3 நாள் விரதம் இருக்கலாமான்னு கேக்குறீங்க. தாராளமா 3 நாள் விரதம் இருக்கவங்களும் இருக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரிதான் பால் பழம் சாப்பிட்டு இருக்கலாமா, இல்லைன்னா வந்து 3 வேளையுமே பட்னியா இருக்கணுமா அப்படி எல்லாம் கேக்குறீங்க. பட்னியா 3 வேளையும் இருந்தெல்லாம் வந்து எந்த கடவுளும் நம்மள விரதம் இருலாம் சொல்றது வந்து கிடையாது. அதனால உங்க உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அது மாதிரி வந்து நீங்க தாராளமா வந்து பண்ணுங்க. வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா விரதம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா காலையில ஒரு விளக்கு முருகருக்கு வந்து ஏத்துங்க. சாயங்காலம் வீட்டுல இருக்கீங்கன்னா சாயங்காலம் விளக்கு ஏத்துங்க. அதனால உங்களால முடியிறப்போ விளக்கு ஏத்தி ஒரு 10 நிமிஷம் முருகர்கிட்ட உட்கார்ந்து உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை கண்டிப்பா வந்து கேளுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
இன்னும் ஏதோ விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. விரதம் இருக்கோம்க்கா, பீரியட்ஸ் வந்து ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது? என்னால பூஜை ரூமுக்கு போய் விளக்கேத்த முடியல. அப்ப வந்து அந்த தைப்பூச விரதம் இருக்கும்போது பீரியட்ஸ் வந்துருச்சு, நான் வந்து விளக்கேத்த முடியலன்னா அது கவுண்டிங்ல வராதா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து கிடையாது. நீங்க நார்மலா உங்களால விளக்கு மட்டும் தான் ஏத்த முடியாது. நீங்க எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க. கடவுள் வந்து பீரியட்ஸ் ஆயிட்டா நீங்க நினைக்க கூடாது அப்படியெல்லாம் வந்து சொல்றது வந்து கிடையாது. எது நடந்தாலும் நீங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்றீங்களா, உனக்காக நான் 48 நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த 48 நாள் நல்லபடியா பண்ணி முடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட மனசுல இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களோ, நம்ம நம்ம யோசிச்ச விஷயம் நடக்குமோ நடக்காதோ இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. அதே மாதிரி 48 நாள் விரதம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கல, நீங்க கேட்டது நடக்கல அப்படின்னா, ஐயோ நடக்கலையே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அதை விட ரொம்ப பெருசா ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு நம்புங்க. உண்மையாவே அது வந்து நடக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நடக்கல, நான் இது வரைக்கும் இருக்கேன் நடக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட சில பேர் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எப்பவுமே வந்து யோசிக்காதீங்க. சில பேர் வந்து மாலை போட போறேன்க்கா, நான் எப்படி போய் மாலை போடுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மாலை போடுறதுக்கு நீங்க நாட்டு மருந்து கடையில போனீங்க அப்படின்னா மாலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். முருகருக்கு மாலை போட போறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான மாலை வந்து கொடுப்பாங்க. பச்சை கலர் மாலை ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து வேற ஒரு மாலை இருக்கு. ரெண்டுத்துல எது வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்கோங்க. வித் டாலரோட வந்து வாங்குங்க. ஏன்னா நான் போன தடவை மாலை போடும்போது எனக்கு தெரியாது டாலர் போடணும்னு சொல்லிட்டு, ஆனா டாலர் கேட்டீங்கன்னா செட்டா வந்து கொடுப்பாங்க. பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க. போயிட்டு அந்த கோவில்ல போயிட்டு மாலை போட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 நாள் முருகருக்காக விரதம் வந்து தாராளமா வந்து இருக்கலாம். கோவில்ல போயிட்டு மாலை போடணும்னு சொன்னாலே அவங்க மாலை போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி மாலை போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர் ட்ரெஸ் தான் போடணுமான்னு கேட்டிருந்தீங்க, அதான் மறந்துட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, நீங்க நார்மலா எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செருப்பு போட்டு நடக்க கூடாதான்னு கேட்டிருந்தீங்க. ஆமா, எனக்கு சொன்னவங்க செருப்பு போடக்கூடாது சொல்லியிருந்தாங்க. வெறும் தரையில தான் படுக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. ஆமா, வெறும் தரையில தான் படுக்கணும் அப்படிதான் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். சோஃபால உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோஃபால வந்து நான் உட்காராம தான் வந்து இருந்தேன். இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண விஷயங்கள். 3 நாள் முடிச்சுட்டு நீங்க கோவில்ல எந்த கோவில்ல போயிட்டு மாலை போட்டீங்களோ அதே கோவில்ல கழட்டுறதுனாலும் கழட்டலாம். இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு முருகர் கோவில்ல போய் கழட்டுறதுனாலும் கழட்டலாம். அதுவும் முடியல அப்படின்னா வீட்டுல முருகர் படம் வச்சு அவருக்கு முன்னாடி வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க மாலை கழட்டுறதுனாலும் கழட்டிடலாம். நான் வந்து வீட்லயே தான் வந்து பாத்தீங்கன்னா மாலை வந்து கழட்டியிருந்தேன். இந்த தடவை நீங்க வந்து மாலை போடலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா மாலை போடணும் அப்படிதான் தோணுச்சு. பட் வந்து பாத்தீங்கன்னா சில காரணங்களால என்னால வந்து போட முடியல. அதே மாதிரி நீங்க விரதம் இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் 21 நாள் ஆக்சுவலா சஷ்டி விரதம் வந்து இருக்கேன். நான்வெஜ் எதுவும் எடுத்துக்காம நான் விரதம் வந்து இருக்கேன். பட் என்னால வீட்டுல ரெகுலரா முருகருக்கு விளக்கு ஏத்த முடியுதான்னு கேட்டீங்கன்னா, இந்த 21 நாள் தொடர்ந்து என்னால முருகருக்குன்னு தனியா விளக்கு வந்து ஏத்த முடியல. எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, இதுக்கும் காலைல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சில நாள் என்னால வந்து விளக்கு ஏத்த முடியாம கூட இருக்கு. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நான் வந்து முடிச்சிட்டேன். இந்த தை 1ஆம் தேதி நல்லபடியா சஷ்டி விரதம் தைப்பூச விரதம் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். நான் என்ன சொல்றது, விரதம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நாள்ல ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன், சீக்கிரமா அதை நான் வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கான இது நம்ம கையில இன்னும் வரல, அதனாலதான் நான் வெயிட்டிங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நான் அதை நினைச்செல்லாம் விரதம் வந்து சத்தியமா வந்து இருக்கல. நான் எதை நினைச்சுமே விரதம் இருக்கல. நான் உனக்காக 21 நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதை நான் முடிச்சு கொடு. மத்தபடி எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் நான் உண்மையாவே எதை நினைச்சுமே விரதம் வந்து இருக்கல. ஆனா முருகர் வந்து எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கொடுப்பாருன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட வந்து பார்க்கல. என்னோட லைஃப்ல எப்ப விரதம் இருந்தாலும் ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்து கண்டிப்பா நடக்குது. இந்த தடவை அவர் கேட்கும்போது கூட தங்கம் இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது கூட நான் சொன்னது, தங்கம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அது கஷ்டமாலாம் இல்லை, ஒரு நாளும் கஷ்டப்பட்டுலாம் விரதம் வந்து இருக்கிறதே வந்து கிடையாது. ஏதோ எனக்கு தோணுது நான் அப்படி இருக்கேனே அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அதுக்கு மேல உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 48 நாளே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப சில கன்ஃபியூஷன்ஸ்னால என்னால இருக்க முடியல. பட் நான் அவர்கிட்ட சொன்னது, கண்டிப்பா 21 நாள் நான் விரதம் இருப்பேன் தங்கம் அப்படிதான் வந்து சொல்லியிருந்தேன். அவருமே உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, உன்னை நீ வருத்திக்காம எந்த விஷயம் பண்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால 21 நாள் ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்குதான் முதல் நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணேன். 2வது நாள் நான் கோவிலுக்கு போனேன், சிறுவாபுரி வந்து போனேன். சிறுவாபுரி 2வது நாள் போல இல்ல, விரதம் வந்து 2வது நாளே எனக்கு இந்த விஷயம் வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வாரம் சிறுவாபுரி கோவிலுக்கு வந்து போயிட்டேன்.
3வது வாரம் சிறுவாபுரி கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து நடந்துச்சு. அது என்னோட லைஃப்ல நடக்குமா, இப்படி ஒரு விஷயம் நடக்குமா, இது என்னைக்காவது ஒரு நாள் என் லைஃப்ல நடந்துராதா, இப்படி எல்லாம் நான் யோசிச்ச நாள்லாம் வந்து நிறைய. ஒரு நாள் என்னோட பிரார்த்தனையிலுமே இந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் தான் எனக்கு நடந்துச்சு. அப்ப எனக்கு என்னன்னா, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. உனக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது. அதனால நீ எனக்கு இதை கொடுத்துட்டேன்னு நான் நம்புறேன். அப்படிதான் வந்து உண்மையாவே நான் வந்து நினைச்சிருந்தேன். கடவுள் எனக்கு கொடுத்ததுக்காகவாவது இந்த பேலன்ஸ் இருக்க நாள் தைப்பூசம் விரதம் வந்து நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லி இருக்கேன். அதனால இந்த தடவை நான் மாலை போடல. எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா போன தடவை மாலை போடும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அதுக்கான பலன் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. இருந்தாலும் அந்த மாலை போட்டிருந்த 1 வீக் வந்து என்னால இதுக்கு மேல வாழணுமா அப்படின்ற அளவுக்கான ப்ரெஷர் வந்து எடுத்துக்கிட்டேன். மேபி அது எதனாலன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ப்ரெஷர் வந்து இருந்துச்சு. பட் அதனால அது கொஞ்சம் பயமே வந்து இருந்துச்சு. நான் உனக்கு மாலைலாம் போடாம வெறும் விரதம் மட்டும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த விரதம் வந்து இருக்கேன் முருகருக்காக. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் என்ன வேண்டுதலோட விரதம் இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்குமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் சிறுவாபுரி கோவிலுக்கு வந்து போறேன். இது 6வது வாரம் ஆக்சுவலா கோவிலுக்கு போறது. இதுவுமே எந்த வேண்டுதலும் இல்ல. நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரமாவே அப்லோட் வந்து பண்ணிடுவேன். யார் தைப்பூசம் விரதம் இருக்கீங்களோ கண்டிப்பா எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமா நிறைவேறணும்னு நானுமே வந்து வேண்டிக்கிறேன். வீடு இல்ல, நிலம் இல்ல, எங்களால வந்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, குழந்தை இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம், வேலை இல்ல, இந்த மாதிரி நிறைய வேண்டுதலோட வந்து இருப்பீங்க. கண்டிப்பா முருகர் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே பண்ணுவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நானும் உங்களுக்காக சிறுவாபுரியில இருந்து கண்டிப்பா வேண்டிட்டு வந்து வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க எந்த விரதம் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியுதோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, எது ஈஸியா இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தவங்க இது சொல்றாங்க, அடுத்தவங்க இது பண்றாங்கன்றதுக்காக பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா இருக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் மனசுக்கு நிம்மதியா திருப்தியா இருக்கா, அதை தாராளமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.